நான் பேச ஆரம்பிக்கும் போது நார்மலாக டைம் ஆச்சுன்னா வாட்சை பார்ப்பாங்க, நான் பேசும்போது கேலண்டர் பார்ப்பாங்க. பொதுவாக வசனகர்த்தா அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து 1927 பேச ஆரம்பிச்சது சினிமா. இன்னி வரைக்கும் நிறுத்தலை, பேசிகிட்டே தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி உங்கள் ஒய்ஃப் முக்கியம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த உந்துதல் அந்த ப்ரொவகேஷன் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் குடும்பஸ்தனாகவே இருக்க முடியாது. அப்புறம் தான் குடும்பஸ்தன் எழுதுறது. முன்னாடி பின்னாடி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மணி 5:25, 6 மணிக்கு சன் டவுன் ஆகிடும். நாளைக்கு வேறு லொக்கேஷன் ஷிஃப்ட். போலீஸ் வந்து என்கிட்ட கேட்பாப்ல, பேக்கில் என்ன இருந்தது மேன் கேட்பான். நான் பேக் இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், கோவம் ஏறிட்டே போகணும். ஏய் பேக்கில் என்ன இருந்தது மேன் அப்படின்னு. பேக் இருந்தது. ஏய் பேக்கில் என்ன இருந்தது, ஏறிட்டே போவோம் தேர்ட் கியர்னு. நான் பேக் இருந்தது. Kanan Ravi Group presents Turin Talkies Frame and Fame Awards 2026, powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothys, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production, radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது டூரின் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. பொதுவா தமிழ் சினிமா அப்படின்னா அது இப்படிதான்ப்பா இருக்கும், மலையாள சினிமானா இப்படிதான் இருக்கும், ஹாலிவுட்னா அப்படிதான் இருக்கும்லாம் வெவ்வேறு பிம்பங்கள் உண்டு. ஆனா அப்படி பிம்பங்கள் யாருக்குமே ஒரு தடையா இல்ல. ஒரு நல்ல படைப்பாளன் ஒரு நல்ல கதையோட நல்ல முயற்சியோட பெரும் ஆற்றலோட வந்தா சயின்ஸ் ஃபிக்ஷனையும் தமிழில் யதார்த்தமாக சாதாரணமாக கொண்டு போய் சேர்க்க முடியும்னு ஆக சிறந்த அறிவுபூர்வமான நல்ல கதைகளை படமாக்குகிற இயக்குனர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய திரு யூகி சேது அவர்களையும் பிரியத்தோடு மேடை கலைக்கிறேன். யூகி சேது அவர்களின் கரங்களாலையும் அண்ணன் ரவிக்குமார் அவர்களின் கரங்களாலும் விருது பெறக்கூடிய அந்த கலைஞர் யார் என்பதை திரையில் காணலாம். Touring Talkies present Frame and Fame Awards 2026. Best Dialogue Shared. Prasanna Balachandran for Kudumbasthan. அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட் பேபி ஸ்டெப். ஒரு குழந்தை முதல் அடி எடுத்து வைக்கும்போது எல்லோரும் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி தான் நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த விருதை எனக்கு கொடுத்ததுக்காக ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அகாடமிக்கும் சித்ரா லட்சுமணன் சாருக்கும் அவருடைய டீமுக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் சிட்டிங் பிசைட் ஹிம் இன் டூரிங் டாக்கீஸ் சாய் வித் சித்ரா. ஒரு முதல் படத்துக்கு எனக்கு அப்படி ஒரு இடம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் அப்போவே ரொம்ப மகிழ்ந்தேன். இந்த விருதை எனக்கு கொடுத்ததுக்காக சார் உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருது எனக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு பக்கத்துணையாக இருந்தவங்களுக்கு நான் இந்த நேரம் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். டைரக்டர் ராஜேஷ் காளிசாமி அவர்கள், அவர் என்னோட கோ ரைட்டரு கூட. இந்த ஸ்கிரிப்டுக்கான ஃபஸ்ட்டு ஐடியா, அதாவது மனித உறவு என்பது பாசத்தால் தீர்மானிக்கப்படுதா இல்லை பணத்தால் தீர்மானிக்கப்படுதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் குடும்பஸ்தனுக்கான ஸ்க்ரீன் ரைட்டிங் ஆரம்பிச்சது. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து இந்த படம் வெளிவரும் வரை என்னோட இருந்த என்னுடைய டைரக்டர் ராஜேஷ் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது என்னோட அசோசியேட் ரைட்டர் கிருஷ்ணா, அவனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் சினிமாவாக மாற வேண்டிய ஒரு குரூஷியலான ஒரு டைமில் அவனோட ப்ரெசன்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் அவங்க அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தார். அவன் அந்த சூழ்நிலையிலும் கூட இந்த ஸ்கிரிப்டுக்காக என் கூட வந்து ஒர்க் பண்ணால் அதை என்னால் மறக்க முடியாது.
அவனுக்கு நான் இந்த நேரத்தில் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது எங்களுடைய ப்ரொடியூசர் வினோத் சார். ஆக்சுவலாக இந்த கதையை நான் அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவருக்கு கொடுத்தேன். ஆனால் அவர் அதை மிக சிறப்பாக தயாரித்து அதை ஒரு வெற்றி படமாக மாற்றுறதுக்கு எங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ வெரி மச் சார். என்னோடய ஃபஸ்ட்டு கிரிட்டிக் என்னுடைய துணைவியார் கவிதா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டோட ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு பேஜும் அவங்க படித்து அவங்க ஒப்பீனியன் சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க. ஸோ குடும்பஸ்தனோட முதல் வியூவரும் அவங்க தான். இன்றைக்கி இந்த அரங்கத்தில் மணியம் செல்வம் சார் வந்திருந்தார். ஒரு ரைட்டராக நான் எழுதுறதில்ல, ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் பொதுவாக விஷுவலைஸ் தான் பண்ணுவாங்க, விஷுவல்ஸை தான் அவங்க எழுதுகிறாங்க. அவங்க மற்ற ரைட்டர்ஸ் மாதிரி அவங்க வார்த்தைகளில் போகிறதில்ல, விஷுவல்ஸில் போகிறவங்க. ஸோ என்னுடைய கதையை நான் விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸாக இருந்தவங்க த கிரேட் லெஜெண்டரி மணியம் செல்வம், ஜெயராஜ், இது மாதிரி நிறைய இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் 80s 90s சேர்ந்த இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய சித்திரங்களின் வழியாக தான் நான் என்னுடைய கதைகளை கற்பனை செய்வேன். ஸோ அப்படி ஒரு லெஜெண்டரி ஒரு மாஸ்டர் இன்றைக்கி இந்த அரங்கில் இருந்தார். அவர் வந்த இந்த இடத்துல இந்த அவார்டு வாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஆண்டு திரைக்கதையின் த கிரேட் மாஸ்டர் பாக்கியராஜ் சார் அவர்களுடைய 50வது ஆண்டு திரையுலகத்திற்கு அவர் 50வது ஆண்டு நிறைவு செய்து இந்த வருஷம் நான் என்னோடய முதல் அவார்டு வாங்குகிறேன். என்னோடய மாஸ்டர் அச்சீவ் பண்ண ஒரு வருஷத்தில் நான் என்னோடய முதல் ஸ்டெப் என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார் உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் டயலாக் என்ன சார்? குடும்பஸ்தனில் என்னோட ஃபேவரட் டயலாக சியர்ஸ். சார் நீங்க அப்படியே ஸ்லாங்ல பேசுவீங்க அப்படின்னு நினைச்சேன் சார். எங்களுக்காக நாங்கெல்லாம் ரெடி ஆகி பக்காவா உட்காந்துருக்கோம், போயிட்டு வர இந்த மீறி சின்னதா சொல்லி பெருசாக சொல்கிற மாதிரி நான் டைலாக்ஸ் எழுதலை. ஆக்சுவலாக நான் லென்த்தி டைலாக்ஸுக்கு நான் ரொம்ப எதிரான மனநிலை கொண்டவன். ஐ யூஸ் டு பிரேக் டைலாக்ஸ். ஏன்னா டைலாக்ஸ் வந்து ஒரே ஆள் ரொம்ப நேரம் பேசுறது, மோனோலாக் மாதிரி பேசுறது, அது ஆக்சுவலாக சில நேரம் போர் அடிச்சிடும். எப்போவுமே 2 பேர் பேசும்போது அது உரையாடலாக மாறும்போது தட் இட் செல்ஃப் பிகம்ஸ் அ கான்ஃப்ளிக்ட். ஸோ அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். அப்போசிங் ஐடியாஸ் அங்கே வந்து அது ஒரு கான்வர்சேஷனாக மாறிடும். ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், டயலாக்னா நாங்கள் பார்த்து நிறைய ரசித்தது உங்ககிட்ட இருந்து. நான் பேச ஆரம்பிக்கும் போது நார்மலாக டைம் ஆச்சுன்னா வாட்சை பார்ப்பாங்க, நான் பேசும்போது கேலண்டரை பார்ப்பாங்க. பொதுவாக வசனகர்த்தா அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து 1927 பேச ஆரம்பிச்சது சினிமா. இன்னி வரைக்கும் நிறுத்தலை, பேசிகிட்டே தான் இருக்கும். முதல் காளிதாஸ்னு ஒரு படம் வந்துச்சு தமிழில். காளிதாஸில் வந்து தெலுங்கு பேசுகிறவங்க தெலுங்கு பேசினாங்க, தமிழ் பேசுகிறவங்க தமிழ், ஹிந்தி பேசினாங்க, அவங்கவுங்க லாங்குவேஜில் பேசினாங்க. ஸோ அவன் தாய்மொழி அப்படின்னாரு. இப்போ உங்களுக்கு பின்னாடி உங்கள் ஒய்ஃப் முக்கியம்னு சொன்னீங்க இல்லையா, நான் அடிக்கடி சொல்கிறேன், ஏன் தாய்மொழின்னு பேர் வந்ததுன்னா தந்தையை பேச விட்டாதானே. Behind every successful man there is a woman, only thing is wife should not know about it அப்படின்னு. பட் நீங்கள் அக்னாலேஜ் பண்ணது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குது. அந்த உந்துதல், அந்த ப்ரொவகேஷன் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் குடும்பஸ்தனாகவே இருக்க முடியாது. அப்புறம் தான் குடும்பஸ்தன் எழுதுறதுக்கு மிடில் கிளாஸுங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். மிடில் கிளாஸ் தான் அந்த சாண்ட்விச் பிட்வீன் த ரிச் அந்த புவர் இல்லையா. ரிச்சுனா அவன் ராக்கெட் வாங்குவான், புவர்னா வந்து பாக்கெட்டில் கை விடுவான். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டவன் தான் மிடில் கிளாஸு. அவன் வரி பே பண்ணுறான். ரிச்சாக இருக்கிறவன் வந்து வரி பே பண்ணாமல் கவர்மெண்ட் ஏமாத்துறான். கவர்மெண்ட் வந்து மிடில் கிளாஸ் ஏமாத்துது. ஏன்னா கவர்மெண்ட் மிடில் கிளாஸ் இந்த காசு வாங்கி ஏழை கொடுக்குது. ஸோ மொத்தத்தில் அந்த மாட்டின மிடில் கிளாஸினுடைய அவஸ்தைகளை மிக அழகாக கொண்டு வந்தீங்க. அதுவும் ஃபேமிலி மேன்னா கேட்கவே வேண்டாம். இன்றைக்கி இருக்கிற அந்த இதில் ஹவு டு கீப் அப் வித் தி ரிச் மேன்ஸ் ட்ரீம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிச் மேன் அண்ட் த மிடில் கிளாஸ் மேன் இங்கே ஒரே ஒரு வேர்டு தான், கடன். ரிச் ஆகணும்னு நினச்சிட்டு இவன் கடன் வாங்குறதுல போய் மாட்டிக்கிறான் பாருங்கள். அது ரோட்டில் நிற்கிற புவர் மேன் பார்த்து கைகொட்டி சிரிக்கிறான். ஸோ எல்லா இடத்துலையும் மிருதங்கம் போல அடிபடக்கூடிய அந்த மிடில் கிளாஸுடைய லைஃப்பை வந்து மிக அழகாக போர்ட்ரே பண்ணேன். இதில் என்ன தெரியுதுன்னா, இவருடைய சக்ஸஸ்லேருந்து தமிழ் சினிமா இஸ் மூவ்ஸ் டோட்டலி டுவர்ட்ஸ் யதார்த்த சினிமா. ரவிக்குமார் மாதிரி ஃபேண்டசி எடுக்கிறார்ல, அந்த மாதிரி பிரம்மாண்டம் எடுக்கணும். விட்டால் நேராக தரையில் இறங்கி, அதாவது ஒன்று கண்கள் நட்சத்திரங்களை வருடினாலும் கைகள் என்னவோ ஜன்னல் கம்பிகளில் தான் மூமேத்தா சொல்வார். அதுபோல் மூனோட விட்டம் 2472 கிலோமீட்டர்ஸ் தெரிஞ்சால் பார்த்தா அது உன்னோட ஷோவோட சைஸ் தெரியும் என்று கீப்பிங் தி ஃபீட் ஆன் த கிரவுண்ட் அந்த ரியாலிட்டி ஞாபகப்படுத்தியதற்கு மக்களின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி அவருடைய டயலாக்ஸ் அப்படின்னா குடும்பஸ்தன் ஞாபகம் வருமோ, அந்த மாதிரி உங்களுடைய டயலாக்ஸ் நடிப்பு அப்படின்னா பஞ்சதந்திரம் தான் சார். பேப்பர்ல இருந்ததுக்கும் ஷூட்ல நடந்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தது? பேப்பரில் பஞ்சதந்திரம் இந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிடணும். அதான் எஸ்பெஷலி நான் வர சீன்ஸ் தான் நான் விட்னஸ்ஸு.
ஸோ அது நம்ம அப்பப்போ அந்த பக்கோடா பொட்டலம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வச்சுப்போம். இன்னும் இட் வாஸ் டோட்டலி இம்ப்ரூவைஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள், எதுவுமே புரியாத ஒரு 4 முட்டாள்கள் இருக்கு இல்லையா, கமல் அலோட் மீ டு இம்ப்ரவைஸ் தி லைன்ஸ் ஆன் த ஸ்பாட்டு. பரதார்ஜி சாடி ஸ்பாட்டில் வந்தது. நான் ஸ்பூனரிசம் பேர் ஆங்கிலத்தில் மாற்றி சொல்கிறது. ஏன் வெத்தா விடுவானு, ஒரு டயலாக் வெத்தா விட மாட்டோம். அப்போது கமல் சொல்வார், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, இது என்னது நம்ம மக்கள் புரியாமல் போச்சு. நான் இல்லை சார், நான் என் பேரே சேது எக்ஸ்பிரஸ்ன்னு பேர், நம்ம ஃபாஸ்ட்டாக பேசுவோம். அவன் ரிமோட்டில் வந்து 10 செகண்ட் ஒரு வாட்டி ஆடு பார்த்து பழக்கப்பட்டவனுக்கு இவர் சொன்னது போல் குறுகிய உரையாடல்கள் இல்லையா, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரே ஆள் பேசினா அது ஒரே ஆடல் இது இல்லையா, உரையாடல் வேணும் அப்படின்னா ஷார்ட்டாக வச்சுக்கோங்க, மணிரத்னம் மாதிரி. அவங்க அதுக்கு பேசாமல் இருக்கக்கூடாது. அப்படி வச்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த குவிக்னஸ் வருது, ஒரு ஸ்பீடு வருது, விச் இஸ் 20-25 வரைக்கும் இன்றைக்கி வந்து 1000 வாட்டி 10 100 வாட்டி 10 காரணம் இந்த ஸ்பீடு தான். ஃபார் அண்ட் ஆல்சோ இம்ப்ரவைசேஷன். ஆல் ஆஃப் அஸ் வெர் குட் ஆக்டர்ஸ். முன்னாடி பின்னாடி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கேளம்பாக்கத்தில் ரஜினிகாந்தோடைய இது இருக்குல்ல, ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே வாசலில் ஷூட்டிங். மணி 5:25, 6 மணிக்கு சன்டவுன் ஆகிடும். நாளைக்கு வேறு லொக்கேஷன் ஷிஃப்ட்டு. எல்லோரும் வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கோம். நான் கிரேசி மோகன் பேப்பரை பார்க்குறேன். பார்த்த உடனே ஒரு டைலாக் வந்துச்சு. எப்பவுமே அப்போல்லாம் வந்து பேப்பர் எங்கிட்ட வந்துடும். கமல் வெயிட் பண்ணுறாரு அப்படின்வார், கொஞ்சம் இருங்க சார் அப்படின்பேன். பார்த்த உடனே ஒரு வார்த்தை ஒன்று இருந்தது. அது வந்து வாசு விக்ரம் போலீஸ் வந்து எங்கிட்ட கேட்பாப்ல, பேக்கில் என்ன இருந்தது மேன் கேட்பான். நான் பேக் இருந்ததுன்னு சொல்லுவேன். ஒரு 25 வரியில் ஒரு 3 வரி 4 வரி தான் அந்த ஸ்கிரிப்டில் எடுத்துட்டோம். அதில் ஒரு வரி இது. தட் வாஸ் த சீட் பாயிண்ட் ஃபார் மீ. நான் கமல் சார்ட்ட சொன்னேன், இப்படி போகலாமா சார்னு. எப்படின்னு வாசு விக்ரம் கிட்ட இதை கேட்கட்டும்னு. கமல் வாசு விக்ரம் மாதிரி போய் நிற்பார் அந்த இடத்துல. சொல்லுங்கள் அப்படின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், கோவம் ஏறிட்டே போகணும். அவனே கேட்பான், ஏய் பேக்கில் என்ன இருந்தது மேம். நான் ஒன் அவுட் டோனில், என் டோனே மாறாது. பேக் இருந்தது. ஏய் என்ன பேக்கில் என்ன இருந்தது மேன் அப்படின்னா, பேக் இருந்தது. என்ன பின்னத்தை நோட் பண்ணுறாங்க, ஏய் பேக்கில் என்னடா இருந்தது, ஏறினே போவோம் தேர்ட் கியர்னு. நான் பேக் இருந்தது. டென்ஷன் ஆகிடும். அப்போ தமிழுக்கு பின்னாடி என்ன இருந்தது, அது முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. முன்னாடி என்ன இருந்தது, கமல் ஜாடை காட்டணும். அது பின்னாடி சொல்கிறேனே, இன்னும் முன்னாடி கொஞ்சம் பிடிக்கல போல் இருக்கு அப்படின்னா. இட் ஆல் ஸ்டார்டட் லைக் திஸ் அண்ட் ஃபயர் மாதிரி இட் ஸ்ப்ரெட் ஆகி ஆளுக்கு ஒரு வரி வந்து எவ்ரிபடி ஸ்டார்ட் டேயிங் முன்னாடி பின்னாடி. 5:45 பேக்கப், ஹோல் யூனிட் 200 people clapped. சார், ஒரு கலைஞனுக்கு ஒரு டைலாக் போதும் சார், காலங்காலமா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு. அந்த மாதிரி. அண்ட் கூடவே வந்து ரவி சார் இருக்காங்க. சார் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை முதல்ல நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டேன் சித்ரா லட்சுமணன் சாருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நக்லைட்ஸில் வந்து பிரசன்னா அவருடைய ரைட்டிங் அண்ட் நடிப்பெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்த குடும்பஸ்தன் படம் காமெடியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிச்சு. பட் ஆனால் ஒரு பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அவர். ஸோ என்னுடைய நண்பர்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவங்க வழியாக நான் வந்து பிரசன்னா அவரை பற்றிலாம் கேட்கும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் அவருடைய வெவ்வேறு கோணங்களை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு அவர் நெருங்கிய நட்பு இல்லை. பட் ஆனால் அவங்க வழியாக நான் அவருக்கு ஒரு நல்ல நெருங்கிய ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ அந்த படம் வந்து சிரிப்பு வழியாகவே ஒரு பெரிய அழுத்தமான விஷயத்தை சொன்ன ஒரு படம். அதனால தான் அது நிறைய பேத்துக்கு ரீச் ஆச்சு. ஸோ அந்த ஃபார்மெட்டில் இந்த படத்தை சொன்னது வந்து ஒரு பெரிய விஷயம். முதல் படம் போலவே இல்லை யாருடைய இதுவுமே. ஒரு பெரிய வெற்றி படமாக அது ஆனதுக்கு மெயின் காரணம் என்ன, அந்த இயல்புத்தன்மை தான். அது அவர்கிட்ட இருக்குது, அந்த டீம் கிட்ட இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அது முழுக்க அந்த இயல்புத்தன்மைக்கு கிடைச்ச வெற்றி தான் நான் சொல்லுவேன். அப்புறம் சித்ரா லட்சுமணன் சாரோடைய இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி. அது கூப்பிட்ற விருந்தினர்கள்கிட்ட குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்காம அவங்கள அப்படியே ஒரு வெள்ளை மாதிரி அப்படியே நதி மாதிரி அப்படியே அவங்கள போக விடுறது வந்து எல்லாருமே கற்றுக்க வேண்டிய. எங்கேயாவது அவங்க ஒரு இடத்துல தடங்குனாங்கன்னா சார் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை அப்படி எடுத்து கொடுப்பாரு. அது வந்து வேறு யாருமே செய்யவே முடியாது. பழைய அன்னைக்கு இருந்த சினிமாவை பற்றி நீங்கள் ChatGPT கிட்ட கேட்டால் கூட கரெக்டாக சொல்லாது. இன்னைக்கு அதுவே தோற்று போயிடும். சார் வந்து உண்மையிலுமே அவர் தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவுடைய ஒரு ரியலான ChatGPT. அவர் எது கேட்டாலும் அவரால் சொல்ல முடியும். ஸோ இந்த நிகழ்வுக்கு வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடையில் இந்த விருதை கொடுத்ததும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமா. பிரசன்னா சார், நான் வந்து இவர்கிட்ட சித்ரா லக்ஷ்மணை பற்றி பேச முடியாது. ஏன்னா எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி என் பேரை மறந்துட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி சித்ராவை மறந்தது பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 45 வருஷமாக எனக்கு சித்ரா லக்ஷ்மணன் அவர்களை தெரியும். அதுக்கு இன்னும் 45 வருஷமாக அவருக்கு தமிழ் சினிமா தெரியும். அவருக்கு அவ்வளோ வயசுன்னு சொல்ல வரல. அவர் ஒரு நடமாடும் வரலாறு. அண்ட் எவ்ரிபடி லவ்ஸ் ஹிம், எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம். ஒரே ஒரு ஆள் சொல்லணும்னா அது சித்ரா லக்ஷ்மணா தான் இருக்கும். இந்த என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுவார். எனக்கு நான் என்னுடைய பழைய பிஆர்ஓக்களை பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுபா வெங்கட் வந்து என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது வெங்கட்டும் சுபாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடியே 2 பேரையும் எனக்கு தெரியும்.
குறிப்பாக சுபா எங்க கூட வேலை பார்த்தாங்க, அவங்களே பார்க்க ஒரு அவகாசம் எடுத்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. சுரா எனக்கு பிஆராக இருந்தார். அப்புறம் வந்து நம்ம பாரிவள்ளல், இவர்களெல்லாம் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சித்ரா லக்ஷ்மணன். அவர் வந்து பொறுப்பாக இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா மிகவும் மரியாதைக்குரிய ஒரு அவார்டாக இருக்கும். பார்த்து கண்ணில் விளக்கண்ணு விட்டு பார்த்து உண்மை தகுந்த மக்களுக்கு தான் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வரவைத்த மாதிரிக்கு தேங்க்ஸ் அலாட் ஃபார் சித்ரா லக்ஷ்மணன் அண்ட் என்டையர் தான். ரியாஸ் அவர்கள், அவர் வந்து ரஜினி சார் மாதிரி அவரும் ஒயிட்டாக ஒரு பார்டர் கட்டியிருக்காரு. டக்குன்னு எனக்கு யாருன்னு தெரியல சொன்னால் என்ன ரஜினி சாரோட சொல்லி திட்டுறாரு என்ன அவர். எனக்கு அவர் ஒரு ஒரு உன்னதமான மனிதர் அவர் ரியாஸ் அவர்கள். நம்ம சிங்கார்வேல் சத்யராஜ் பக்கத்துலனா சிங்கார்வேல் உடனே வந்துடுவார் பக்கத்தில். ஒரு வாட்டி சத்யராஜ் பாஸ்போர்ட் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் சிங்கார்வேல் ஃபோட்டோ கூட இல்லையா அதில். அந்த மாதிரி தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சிடுங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தமைக்கு சித்ரா லட்சுமணனை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சினிமா தன்னுடைய வரலாற்றில் தனக்கான டேலண்ட்ஸை சினிமா தொடங்கின காலத்திலிருந்து சினிமாவுக்காகவே பிரத்யேகமாக உருவாகி வந்தவர்கள் அப்படிங்கிறவங்க மெஜாரிட்டி கிடையாது. வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் தான் அதிகம். தெரு நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருந்தவங்க, பாய்ஸ் கம்பெனி, இது மாதிரியான நாடக வெளியிலிருந்து திரையுலகுக்குள்ளே வந்தவங்க தான் திரையுலகின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸாக மாறியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும். அதுபோல் பின்னாடி டெலிவிஷன்லேருந்து வந்தாங்க. இப்போது சோஷியல் மீடியாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து சினிமாவுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக யூடியூப்லேருந்து சினிமாவுக்குள்ளே இது பற்றி ஒரு லேசான அவர்ஷன் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அப்படி இல்லை. நாங்கள் குறைந்தது 10 வருஷம் யூடியூப்பில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களை போல் இன்னும் வேறு நிறையா யூடியூப் சேனல்ஸ் அவங்க 10 வருடங்களுக்கு மேலே யூடியூப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க சினிமாவுக்காக தான் ட்ரெயின் ஆகியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்க ஆக்சுவலாக சினிமாவுக்காக தான் ட்ரெயின் ஆகியிருக்காங்க. இதை சினிமாவில் இருக்கவங்க ஒரு இன் அ பாசிட்டிவ் வே அவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் நிறைய வகையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட எங்களை மாதிரி ஃபிக்ஷன் பண்ணுறவங்களையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற ஒரு போக்கு இருக்குது. அப்படி கிடையாது. யூடியூப்பில் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறவனும் ஒரு சின்ன சினிமா தான் பண்ணுறான். சினிமாவுக்கு எப்படி யோசிக்கணுமோ அப்படி தான் அவங்களும் யோசிக்கிறாங்க. அங்கே ஆக்டர்ஸும் அப்படி தான் தயாராகி வர்றாங்க. அவங்கள வரவேற்று அவங்களுடைய முதல் முயற்சிக்கு விருது கொடுக்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் என்னை சார்ந்த யூடியூபர்ஸ் எல்லாரும் சார்பாகவும் தான் நான் இந்த விருது வாங்கிக்கிறேன். எங்கள் எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக தான் நான் இதை நினைக்கிறேன். இந்த ஆண்டு என்னுடைய நண்பன் கலையினுடைய படம் ஹிட்டாக இருக்குது, ஆண் பாவம் பொல்லாகுது. என்னுடைய ட்ராவலர் என் கூட இன்னைக்கு இந்த அரங்கில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் காட்டில் இனி விருது மழை பொழியட்டும். இந்த 3 பேரும் சேர்ந்து அடுத்த விருதை எங்களுக்காக வழங்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முக்கியமான அவார்டு வந்து கொடுக்க போறாங்க. அது என்ன அவார்டு, என்ன கேட்டகரி அப்படிங்கறத நம்ம எல்இடில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டூரிங் டாக்கீஸ் பிரசன்ட் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026 பெஸ்ட் டைரக்டரியல் ஜூரி கலையரசன் தங்கவேல் ஃபார் ஆண் பாவம் பொல்லாதது. வாழ்த்துக்கள் அண்ணே. சொல்லுங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? வந்திருக்கும் சினிமா துறை கலைஞர்களுக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி நிகழ்ச்சியும் தான் இருக்குது. ப்ரொடியூசர்ஸ்க்கு, ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு, ஹீரோ ரியோ அண்ணனுக்கு, விக்கி இல்லைன்னா இங்கே இல்லை. நான் விக்கி மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சா எல்லாருமே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். நண்பனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் உருவாக காரணமாக இருந்த நண்பன் சிவகுமார் முருகேசன், எழுத்தாளர். ஒரு படத்துக்கு எழுத்தாளர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அண்ணன் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவர் இங்கே இருக்கார். இவர் எந்த அளவுக்கு க்ளோஸ்னா, பிரஸ்னா அண்ணன்
ஃபஸ்ட்டு கால் இவருக்கு தான் இருக்கும். ஏதாவது ஒரு இஷ்யூ இந்த விஷயம் இப்படி வேணும்னு அப்படின்னு சொன்னால் புலம்புறதும் அவர்கிட்ட தான், மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதும் அவர்கிட்ட தான். அண்ணன் யுகி சேது சார், ரவிக்குமார் சார் இருக்கிற இந்த மேடையில் எனக்கு விருது வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சித்ராலக்ஷ்மன் சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு புது படத்துக்கு, ஒரு சின்ன படத்துக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கே தயங்குற இந்த சூழலில் படத்துக்கு விமர்சனம் பண்ணி அதை பற்றி நல்லா பேசி படத்தை பார்த்துட்டு அன்னைக்கு இரவே கால் பண்ணி பாராட்டுற அந்த மனசு கடவுளுக்கு தான் சமம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் யுவி சேது சார் படம் பார்த்துட்டு அவரு கால் பண்ணார், ரொம்ப ஸ்வீட்டாக கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேசினார் அதை பற்றி. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் யாருன்னே தெரியாது, சின்ன பையன், என்னை கூப்பிட்டு பேசணும்லாம் அவசியமே இல்லை. ஆனால் அந்த படம் பிடிச்சிருந்துச்சி, அவங்க சினிமாவை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு அன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. அந்த சினிமா மேலே இருக்கிற காதல் தான். ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னா அதை பார்த்து அதை சந்தோஷப்பட்டு அதுக்கு கால் பண்ணி அந்த பையனை பாராட்டணும்னு தோன்ற அந்த இதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரவி சார், உங்களோட காமெடி டைமிங் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இவர்கிட்ட எஸ்கே அண்ணன்ட்டையும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த டைம் ட்ராவலில் போய் இவனை ஏன்டா தேவையில்லாமல் கொட்டினேன், அவன் என் மேக்ஸ் வாத்தியான்டா, அவனை நான் கொட்டினோன்றதை நிறைய இடத்துல உதாரணமாக சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எழுதணுன்ட்டு. தேங்க்ஸ் முத்து, தேங்க்ஸ் பூஜி, தேங்க்யூ 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 ஸோ மச். அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்ல. அண்ட் பெரும்பாலும் முதல் படத்துல நம்ம நிறைய சீன்ஸ் புதுசா யோசிச்சாலும் நம்ம சொந்த வாழ்க்கையில இருந்து ஒரு சில அனுபவங்களை வந்து நம்ம பேப்பர்ல எழுதுவோம். அப்படி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேள்வி என்னன்னு. அவர் சிரிக்கிறத பார்க்கும்போது இப்படி மாட்டி விடுறியம்மா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இது என்னன்னா, மொதல் தடவை போய் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லணும் இல்லைங்களா, அவர் இன்வால்வ் ஆகி 2-3 சீன் சொல்றாரு. ஹீரோ ரீஆனன்னு சொன்னா அவர் ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்றாரு. இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு எப்படின்னா, கல்யாணம் அத்தனை பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். அவங்க வாழ்க்கையிலேருந்து சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும். படம் பார்த்துட்டு பிரசன்னா என்ன சொன்னேன், இந்த இடத்துலலாம் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குல்ல, இதில் இன்னும் சூப்பராக விளையாண்டுருக்கலாம். அவர் ரொம்ப ஸ்வீட்டாக இன்னொரு மேட்ரு சொன்னார், அடுத்த முறை கதையை முடிச்சுட்டு வாங்க, நம்ம அதில் முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம், அது எந்த இடத்தையுமே ஸ்டோன் அன்டர்ன்டாக விட்டுற வேண்டாம், நம்ம அது இன்னும் பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம்னு சொன்னது. அந்த விஷயம்லாம் ரொம்ப பெரிய பாராட்டுதலாக இருந்துச்சு. அண்ட் இந்த விழா, இந்த விருது வழங்கும் விழா ஃபேம் அண்ட் ஃப்ரேம் வந்துட்டு எல்லா வருஷமும் சிறப்பாக நடக்கணும். இங்கே வேலை செய்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த மாதிரி விருது விழாவில் நானும் வேலை செஞ்சுருக்கேன். பிரசன்னான் டீம், சித்ரா சார், அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நான் கேட்ட கேள்விலேருந்து எப்படி கிரேட்டாக எஸ்கேப் ஆனீங்க பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் உங்கள் சீன் என்னங்கிறத இன்னும் சொல்லவே இல்லை, அதை சொல்லிட்டீங்கன்னா. இன்ட்ரோல் பிளாக்ல சில வசனங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து பேசினது தான். ஏன் உங்களுக்கெல்லாம் இந்த படித்து தேவயானி மாதிரி கலெக்ட் ஆகணும், நான் அது ரொம்ப ரசித்து எழுதுனா. முக்கால்வாசி எல்லாமே சிவகுமாரோட டைலாக்ஸ் தான், சிவகுமார் முருகேஷனோட டைலாக்ஸ் தான், அவரோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் தான். தம்பி இன்னும் புது மாப்பிள்ள தான், எங்கேயாவது ஏடா விடமா கோத்து. அதுதான் அவரும் ஒரு குடும்பஸ்தன் அல்லவா. ஸோ அவர் இன்ஸ்பயர் பண்ணி தான் எழுதுனது. அப்பப்போ நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டோம். நிறைய சீன்ஸ் இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய சீன்ஸ் இங்கே சொன்னா மாட்டிக்குவேன் வீட்டுக்கு போன அடுத்து. அதனால தான் சரி, என்னுடைய பெண் தோழிகளெல்லாம் இதை கேட்க சொன்னாங்க. ஆண் பாவம் பொல்லாதது எடுத்துட்டீங்களே, அடுத்து பெண் பாவம் பொல்லாதது எப்போன்னு கேட்டீங்க. சீமாங்க கதை கிடைச்சோன்னு அப்படியே எடுத்து வேண்டியது. நான் சொல்றேன் ஒரு சில சீன்ஸ் எல்லாம். கண்டிப்பாங்க. இவர் நான் ஆக்சுவலாக பாராட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தேன். அவர் பாராட்டுறதுக்காக கூப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பேசிக்கலாக வயிற்றுச்சலாம் கூப்பிட்டேன் நான். ஏன்னா அவர் பிள்ளையார் மாதிரி 3 சுற்றி பழம் வாங்கி போயிட்டாரு. நம்மளாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். He made it so simple in the lowest budget with the highest return of investment. அவர் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு, எனக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினேன். வாழ்த்துகள். இந்த மேடையில் இருக்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. டூரிங் டாக்கீஸ் எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து இவ்வளவு நேரம் எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி. Kanan Ravi Group presents Touring Talkies Frame and Fame Awards 2026, powered by Puma Shirts and Dhotis Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothis, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production. Radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது டூரிங் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.